வணக்கம். இது நம்ம கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிளான உருளைக்கிழங்கு பொடிக்கறி பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, என்ன தேவை அப்படின்னாக்க, எண்ணெய் வேணும், உப்பு போடணும், மஞ்சள் பொடி போடணும், தனி மிளகாத்தூள் போடணும். இது காஷ்மீரி சில்லி பவுடர், இது கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு. நம்ம என்ன பண்ணினோம்னா எண்ணெயை விட்டுட்டு கடுகு போட்டோம். கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதை போட்டுட்டு நல்லா உளுத்தம்பருப்பு நல்லா செவந்த உடனே இந்த நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு நல்லா அலம்பிட்டு பொடியாக நறுக்கி இதை அலம்பிட்டு அதை போட்டு நல்லா அதுலேயே உப்பு, மஞ்சள்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் இதை போட்டு எண்ணெயும் விட்டு நல்லா வதக்கியாச்சு. இது இந்தமாரி நல்லா ரோஸ்ட்டாக வந்துருச்சு. இது அவ்வளோதான், முடிஞ்சு போயிட்டு. சிம்பிள் பொடி தான் அது. இதுலேயே உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆஃப் பண்ணிடுறேன். இது முடிஞ்சு போச்சு இந்த டிஷ்ஷு. இதுலேயே நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, இட்லி மணை அப்படி இருந்ததுன்னா இட்லி மணை அப்படி போடலாம். இல்லை அப்படின்னா கடலைப்பருப்பு, தனியாங்கிறது கொத்தமல்லி விதை, அது ரெண்டுத்தையும் மிளகா வத்தல் இதை வறுத்து, இல்லை தனி மிளகாத்தூள் துணியை இந்த பொடி போடுறதா இருந்தால் தனி மிளகாத்தூளை கொஞ்சம் மேலே போட்டுக்கணும். இந்த பொடியை நல்லா எண்ணெயை விட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டோம்னா இந்த வறுத்த பொடியை போட்டு ஒரு கலரி இறக்கிடலாம். அவ்வளோதான், இதோட இது முடிஞ்சு போச்சு. இதை இப்போ நான் சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிடுறேன். நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது உருளைக்கிழங்கு காரக்கறி தோலியோட பொடி பொடியாக நறுக்கி அலம்பி பண்ணுறது.